So finally HyperOS 3 நம்ம சைனால வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. So இன்னைக்கு இந்த வீடியோல HyperOS 3 என்ன புது ஃபீச்சர்ஸ் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க சொல்லி பார்க்கலாம். இந்த HyperOS 3 நமக்கு இப்ப சைனால வந்து பார்த்தா ஜஸ்ட் பீட்டா தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் ஸ்டேபிள் வந்து ரிலீஸ் ஆக கிடையாது. So ஃபர்ஸ்ட் நம்ம பீட்டா வந்து வரும். பீட்டா டெஸ்டிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேபிள் ரிலீஸ் வந்து இருக்கும். So இங்க இந்தியா குளோபல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 மாசம் ஆகும் நமக்கு அந்த பீட்டா வர்றதுக்கு. ஒன்ஸ் அந்த பீட்டா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்டிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் அப்பதான் ரோட் ஆகும். அதனால இந்த HyperOS 3 ஸ்டேபிள் வெர்ஷன் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் வந்து இருக்கு. அதனால வந்து இப்பயே வந்து கமெண்ட்ல வந்து கேட்காதீங்க ஏன் HyperOS வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்குன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்றோம் என்னென்ன டிவைஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ புதுசாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் மாத்திருக்காங்க ஸோ பார்த்தலாம். இந்த HyperOS 3 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா Android 16 வந்து பேஸ் பண்ணது. இந்த HyperOS 2.0 இருந்து 3.0க்கு வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்போட லான்ச் ஸ்பீட் வந்து 21% இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். தென் வீடியோ பிளேபேக் பர்ஃபார்மன்ஸ் 10% இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். தென் கேம் ஃப்ரேம் ரேட் லோ எண்ட் நமக்கு வந்துட்டு 15% இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் கேமோட டச் ரெஸ்பான்ஸ் லேட்டன்சி இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்றாங்க. சோ சிஸ்டம்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கு அப்படி சொல்லி வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஐகான்ஸ் வந்து பாருங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சோ சைடு பை சைடு வந்து பாருங்க HyperOS 2.0 நமக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. தென் 3.0 நமக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாத்திட்டாங்க. தென் நம்ம பழைய ஐகான் பேக்கும் நமக்கு அப்படியே தான் இருக்கு. நம்ம செட்டிங்ஸ்ல போய் தீம்ஸ்ல போய் மாத்திக்க முடியும். நமக்கு அந்த பழசு வந்து லிமிட்லெஸ் அதுக்கப்புறம் கிளாசிக் ரெண்டு ஸ்டைல் ஆப்ஷன் இருக்கு. இப்போ புதுசா வந்து ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா பழைய ஸ்டைல் வந்து மாத்தி வச்சுக்க முடியும். சோ ஐகான்ஸ் நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸ்டோன் ஸ்டேட்டஸ் பார் அங்கேயும் நம்ம சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஐகான் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த டவர் ஐகான் வந்து பாருங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முதல்ல வந்து சின்ன சின்ன லைன்ல 5 லைன் இருந்துச்சு. இப்போ நம்ம 4 வந்து மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வைஃபையோட ஐகானும் மாத்திருக்காங்க. தென் அது பக்கத்துல வந்து பாருங்க பேட்டரி ஐகான் அதையும் நமக்கு வந்து மாத்திட்டாங்க. பேட்டரியோட ஐகான் பொறுத்த வரைக்கும் பழைய ஓல்டு ஸ்டைல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை வந்து நடுவில் மாத்தி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா மாத்திட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பேட்டரி ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி ஸ்டைல் பார்த்தோம் அப்படின்னா கலர் வைஸ் நமக்கு இந்த மாதிரி பேட்டரி ஸ்டைல் தான் இருக்கும். அதே மாதிரி சேமா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஸ்டேட்டஸ் பார்ல பண்ணிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் சென்டர்லயே ஒரு சில சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. கண்ட்ரோல் சென்டர்ல டிசைன் வந்து கம்ப்ளீட் சேஞ்ச் பண்ண கிடையாது. பட் அந்த கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகே ஃபர்ஸ்ட் HyperOS 2.0 நம்ம ஒன்ஸ் எதாவது எனேபிள் பண்றோம் அப்படின்னா அது ப்ளூ கலர்ல இருக்கும். நடுவுல அந்த சிம்பிள் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். இப்போ நமக்கு அது இன்வெர்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த HyperOS 3.0 வந்து பாருங்க நம்ம எக்ஸாம்பிளுக்கு மொபைல் டேட்டா எனேபிள் பண்றோம் அப்படின்னா அது கிரீன் கலர்ல காட்டுது. இதே நமக்கு அந்த மியூட் சைலண்ட்லாம் வந்து ரெட் கலர்ல காட்டுது. NFC பட்டன் ஒரு ஊதா கலர்ல வந்து காட்டுது. நமக்கு லொகேஷன் வந்து பார்த்தா ப்ளூ கலர்ல காட்டுது. இந்த மாதிரி கலர்ஃபுல்லா ஆட் பண்ணிருக்காங்க. சோ மத்தபடி எந்த சேஞ்சஸ் இல்ல. நெக்ஸ்ட் ஒன் டைனமிக் ஐஸ்லாண்ட் அதுல நம்ம கம்ப்ளீட் சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு அவங்க வச்சிருக்க பேர் வந்து பார்த்தா சூப்பர் ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம HyperOS 2.0ல வந்து பாத்தீங்கன்னா கிளாக் ரன் ஆயிட்டு இருக்கு இல்ல நமக்கு ஏதாவது கால் பேசிட்டு இருக்கோன்ற போது அப்ப மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் கார்னர்ல சின்னதா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டும். இப்போ HyperOS 3.0 நமக்கு வந்து பார்த்தா ப்ராப்பரா நமக்கு அந்த நாச்சல் இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காட்டுது. சோ நமக்கு இந்த ஆக்சிஜன் வாய்ஸ்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான சேஞ்ச் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அட் டைம் 3 இதை நம்மளால ப்ரிவியூ பார்த்துக்க முடியும். ஒன்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒன்னு பெரிய ஸ்கிரீன்ல வந்து காட்டுது. இன்னொன்னு அந்த நாச்ல வந்து இருக்கு. இன்னொரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சைடுல இருக்கிற கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இல்ல சுவாமி என்ன சொல்றாங்க அப்படின்னா மொத்தமா 70 ஆப்ஸ்க்கு நமக்கு வந்து இன்டகிரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்க்க நல்லாவே இருக்கு. ஆக்சிஜன் OS Realme UI அதுக்கப்புறம் ஹானோட மேஜிக் OS அதெல்லாம் பார்த்திருப்போம். இவங்க அந்த டைனமிக் ஐஸ்லாண்ட் வந்து பார்த்தா ஒரு படிக்கு மேலேயே கொண்டு போயிட்டாங்க. மத்த OSலாம் மற்ற டைம் ஒண்ணுதான் வந்து பார்க்க முடியும். இங்க நமக்கு HyperOSல வந்து பார்த்தா 3 இது வந்து லைனா வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளால ஈஸியா ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இங்க சூப்பர் ஐஸ்லாண்ட் சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த கிளாசிக் ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கிளாக் ஸ்டைல் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஒன்ஸ் நம்ம இமேஜ் செட் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட் இருக்கும். அதுல வந்து பாருங்க ஒரிஜினல் பிளர் லென்ஸ் ரிடேட் ரிபில்ட் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் கிளாக் ஃபாண்ட் 2 ஆப்ஷன் இருக்கும். முதலே இருக்கு. பட் இன்னும் கூட நம்ம ஃபாண்ட் எல்லாம் வந்து பார்த்தா கஸ்டமைஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கிளாக் ஸ்டைல்ல புது கிளாக் ஸ்டைல்லாம் பார்க்க முடியுது. ஸோ லாக் ஸ்கிரீன் சூப்பரா வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சிஸ்டமோட அனிமேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆல்ரெடி HyperOSல அனிமேஷன் ரொம்ப ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் நம்ம கேலரியில ஏதாவது ஒரு இமேஜ் எடிட் பண்றோம் அப்படின்னா அந்த எடிட்டிங் அந்த பேஜ் வந்து பார்த்தா கொஞ்சம் ரீடிசைன் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ லுக் வந்து பாருங்க இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வெதர் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. டிசைன் வந்து பாருங்க இந்த மாதிரி லுக்ல இருந்து இருக்கு. தென் அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல நம்ம அந்த கிளாஸ் எஃபெக்ட் வந்து பார்க்க முடியுது. எக்ஸாம்பிளுக்கு கீழே சர்ச் இருக்கும் அங்க வந்து பாருங்க. அதுக்கப்புறம் மேலே சர்ச் பண்றோம் அந்த இடத்துல நமக்கு அந்த கிளாஸ் எஃபெக்ட் வந்து பார்க்க முடியுது. தென் அதுக்கப்புறம் ஹோம் ஸ்கிரீன்ல கொஞ்சம் லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா விஜிட் ஹோம் ஸ்கிரீன்ல வரும். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிளாஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடத்துல நம்ம கிளாஸ் லுக் வந்து பார்க்க முடியுது. இந்த மாதிரி சேஞ்சஸ் நமக்கு HyperOS 3ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இப்போதைக்கு சைனால பீட்டாவை ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் நம்ம இந்தியா குளோபல் ரிலீஸ் ஆகல. ஒன்ஸ் குளோபல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு என்ன வரல அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோவோட சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.